வடிவேலு போயிட்டியா? உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அடச்சி, நான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவானாடா? அதானே, நீ குறை வர விட மாட்டியே. எப்படியோப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை எனக்கு இல்ல. மாமாப்ல உனக்கு ஆயிடுச்சு 100 மில்லி 100 வயசு. வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா. ஒரு பால் கொண்டா. ஏப்பா வடிவேலு, நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சால் கிள்ளையூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பார்க்கலாம். அடா போட்டா, என் தங்கச்சிய டிரைவர் பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஆமா கிழிச்ச ஒரு நாளைக்கு 5-10 கலரு நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவ. பாக்குறனா இல்லையா பாடா. உங்க அண்ணன் எப்ப வருதோ எல்லாம் சூடா இருக்கு, அவரை சாப்பிட சொல்லலாமா? சொல்லு. இந்தாயா, நீ சாப்பிடவா? என்ன பாக்குற? நீ சாப்பிடு. அவரும் வந்துட்டுமே. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நடுஜாபம் கூட ஆயிடும். நீங்க சாப்பிடுங்க. எப்படியா இருக்கே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு ருசியான சாப்பாட்ட இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் என் கைவாகையா, நான் தான் மசாலா அரைச்சேன். மசாலாவை அப்படியே சாப்பிட முடியாத, அதையும் பக்குவமா கரைச்சு குழம்பு வச்சா தானே ருசிக்கும். கேட்டுக்கடி, நீ வச்சதுனாலதான் குழம்பு ருசியா இருக்கா. நான் அப்படி சொல்லல, உண்மைதான் சொன்னேன். அண்ணே, என்னம்மா? இவரை பாரு, ஜுரம்னு நினைக்கிறேன், முனகுறாரு. அடட, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. அதுக்குத்தான் நேத்தே சொன்னேன், வாடா வந்து 2 டம்ளர் போட்டுக்கன்னு. பழக்கம் இல்லன்ட்டான். முத்து முத்து. கண்ணம்மா, இவனை பாத்துக்க, நான் போய் வைத்தியரை கூட்டு வரேன். தம்பி, இது விஷஜுரம், ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த பொடியை 3 வேளை கொடுங்க. நீங்க என் கூட வாங்க, ஒரு தைலம் கொடுத்து அனுப்புறேன். அதை உள்ளங்காலு, உள்ளங்கையை, நெத்தி இதுல எல்லாம் சூடு வரக்க தேங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஆகாரம் 3 நாளைக்கு பால் கஞ்சி கொடுங்க, வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். அவர் குடிக்க சொல்லு. எழுந்துரு. இதை குடிச்சிரு. என்னங்க? இந்தாங்க, இந்தாங்க, இந்த மருந்து குடிச்சிடுங்க. ஐயோ, அந்த மருந்து நினைச்சாலே மயத்தை கொமட்டுது. குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. வேண்டாங்க, உடம்புக்கு பரவாயில்ல. பரவாயில்லன்னு விட்டுட்டா ஜுரம் திரும்ப வந்துடும். குடிங்க. பூராவும் சாப்பிடுங்க. அப்படியே படுத்துக்குங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், நானே தேய்ச்சுக்கிறேன். பரவாயில்ல.
கூச்சமா இருக்குங்க. கண்ணம்மா, ராத்திரி நேரத்துக்கு மருந்து கொடுத்தியா? தைலம் தேய்ச்சி விட்டியா? இது வேற புது உபத்திரம். பாவண்டி, உங்க அண்ணனை ஆபத்துல காப்பாத்தினவர் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். அங்க கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. இப்படி வச்சுடு, நானே தேய்ச்சுக்கிறேன். என்னால உனக்கு எதுக்கு வீண் உபத்திரம்? சும்மா அவளுக்காக நான் அப்படி சொன்னேன். அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன நினைச்சுக்க போறா? ஒரு பொண்ணு முன்பின் பழக்கமில்லாத ஒரு ஆணுக்கு சேவை செய்யற போது அதுல சந்தோஷம் இருக்கிறதா காட்டிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தோணும். என்ன தோணும்? எனக்கு தெரியாது. முத்து, உடம்பு எப்படிப்பா இருக்கு? தேவல, நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? பேசாம நம்ம கூட இருந்துரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் உதவியா இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் அது இதுன்னு வந்தா உனக்கும் கவனிக்க ஆள் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்ல. கண்ணம்மா, இப்போ உன்னை பார்த்தா தேவதை மாதிரி இருக்கு. என்ன பாண்டி, பெரிய இடத்துல வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லாத்தையும் குடிச்சே கெடுக்கிறியே. நானா? யார் சொன்னது? எப்பவாவது வாரத்துல ஒரு நாள் லீவ்ல வரும்போது குடிப்பேன். பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குடிக்கிறது ஒரு பெரிய தப்பா? உங்க அண்ணன் கூட தான் குடிக்குது. அது குடிச்சிட்டு பண்ற அட்டகாசத்தை பார்த்து பார்த்துதான் குடியினால எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த குடிப்பழக்கத்தை சத்தியமா விட்டுறேன். முதலாளி சிங்கப்பூர்ல வந்தப்போ கொடுத்தாரு பவுடர், சீப்பு, சோப்பு. வச்சுக்க. இத பாரு, இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பவுடர் சோப்பை பார்த்ததும் பல்ல இடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிற பொண்ணு நான் இல்ல. ஏய், என்னடி நான் கொடுக்கறத வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? நீ யார் எனக்கு? உனக்கு புருஷனா வரப்போறான். அட பாவி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட பேசுறதே நிறுத்திருப்பேன். கண்ணம்மா, உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்.